ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராஜேஸ்வரி மாம்ஸ் கிச்சன். என்னடா பாதாம் கல்கண்டெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன்னு பார்க்குறீங்களாங்க. இன்றைக்கி நம்ம ஒரு பாதாம் மில்க் பவுடர் தான் பண்ண போகிறோம். நீங்கள் கடையிலலாம் காசு கொடுத்து வாங்கிட்டு இருப்பீங்க பாருங்கள், ஆவின் பாதாம் மில்க் பவுடர்லாம். அதை நம்ம வீட்லேயே செய்யலாம். எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முந்திரி பருப்பு ஒரு 50 கிராம் எடுத்துருக்கேன். அதை நல்லா பேனை ஹீட் பண்ணிவிட்டு நல்லா வறுத்து விடுங்க. ரொம்ப முந்திரி பருப்பெல்லாம் ரொம்ப வறுத்து தீய வைக்கக்கூடாது. ஒரு மீடியம் பதத்தில் வச்சு லைட்டாக ப்ரௌன் ஷேட் வர அளவுக்கு நம்ம எடுத்து வச்சிடணும். அது வறுத்தாச்சு. இப்போ நம்ம பாதாம் 100 கிராம் எடுத்துருக்கேன்ப்பா. அதையும் நல்லா வறுத்துக்கலாம். ரொம்ப தீய வச்சிடாதீங்க பருப்பெல்லாம். ஒரு மீடியம் அந்த கலர் சேஞ்ச் ஆகும்போது நம்ம எடுத்துட்டால் போதும். அந்த முறமுறப்பு தன்மையை நம்மளுக்கு அரைப்படும் போது நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா அந்த பாதாமை நான் ரோஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. அதில் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிருக்கு தெரியுதுங்களா. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து எல்லாத்தையும் ஆற வச்சுக்கலாம். இப்போ பாதாம் 100 கிராம் எடுத்துருக்கேன், அதை வறுத்தாச்சு. இப்போ அதை ஆற வச்சுட்டு பிஸ்தா வந்து ஒரு 25 கிராம் எடுத்துருக்கேன்ப்பா. இப்போ அதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணி விடுங்க. எல்லாம் பேன் ஹீட் ஆகிடுச்சுன்னா டக்கு டக்குன்னு வறுத்துரும் நம்மளுக்கு. அதனால் நல்லா சூடு பண்ணி நல்லா வறுத்து எடுத்து வச்சாச்சு. இப்போது இதெல்லாம் நல்லா ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம பாலை வந்து சுட வச்சுக்கலாம். இப்போ இது ஆறுறதுக்குள்ளே பால் வந்து ஒரு 1.5லேருந்து 2 டம்ளர் எடுத்துருக்கேன்ப்பா. இப்போ நம்ம அதை வந்து ஒரு பேனில் ஊற்றி நம்ம ஹீட் பண்ணிக்கலாம். இது கொதித்து வரத்துக்குள்ளே நம்மளுக்கு பாதாம் மில்க் பவுடர் சூப்பராக ரெடி ஆயிரும். பாருங்கள், 1 டம்ளர் ஊற்றிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 1/2 டம்ளர் ஊற்றி நல்லா சூடு ஏறட்டும்ன்ட்டு நம்ம கொதிக்க வச்சுக்கலாம். அந்த பாலை நல்லா நீங்கள் கடையிலலாம் எவ்வளோ காசு கொடுத்து வாங்குவீங்க, அதை நம்ம வீட்டிலேயே செஞ்சு பாருங்களேன். நீங்கள் அதுக்கப்புறம் கடையிலே போய் வாங்க மாட்டீங்க. இந்த பவுடரு அவ்வளோ டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்கும். நீங்களாக செஞ்சீங்கன்றதை உங்களாலேயே நம்ப முடியாது. இப்போ பாருங்கள், கல்கண்டு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு 200 கிராம். இது ரொம்ப பெருசாக இருக்குது. மிக்சி ஜாரில் போடும்போது ஒரு மாதிரி சவுண்டு வருன்றதுனால நான் 2 சின்ன சின்னதாக உடச்சி நான் ஜாரில் சேர்த்துக்க போகிறப்ப ரொம்ப உடைக்க மாட்டேன். அது பெருசாக இருக்கிறது 2 உடைக்க போகிறோம், அவ்வளோதான். இப்போ உடச்சிட்டு பாருங்கள், ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு உடச்சி இப்போ நான் மிக்சி ஜாரில் சேர்த்துக்க போகிறேன். இது கூடவே நம்ம பாருங்கள், ஜாரில் நல்லா நம்ம சேர்த்தாச்சு அந்த கல்கண்டெல்லாம். ரொம்ப பெருசாக இல்லாமல் ரொம்ப சின்னதெல்லாம் மீடியம் சைஸ் உடச்சி போட்டிருக்கேன். இப்போது இதில் ஏலக்காய் ஒரு 4 போட்டிருக்கேன்ப்பா. இதை ஃபஸ்ட்டு நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு ஓட்டி எடுத்துகிட்டு ஒரு சுற்றிருக்கேன்ப்பா. இப்போ பாருங்கள், அது பவுடர் ஆகிடுச்சு. மீடியம் பவுடர் ஆகிருக்கு. இப்போ இதில் வந்து 1 ஸ்பூன்லேருந்து ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு நான் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு இப்போ பாருங்கள், அந்த பவுடர் அரைஞ்சிருச்சு. சர்க்கரையும் மஞ்சளும் சேர்ந்து இதை நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம ஆற வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த பருப்பு எல்லாத்தையும் இப்போ இதை நல்லா அந்த சர்க்கரை இந்த மஞ்சள் கல்கண்டெல்லாம் கலந்து விட்டுட்டு இந்த பருப்பை வந்து அதோடு ஆட் பண்ணுங்கள். இதெல்லாம் வந்து ஒரு 2 மினிட்ஸ்லேயே கிரைண்ட் ஆகிடும். இந்த பருப்பெல்லாம் இப்போ வறுத்துருக்கிறதுனால. இப்போது மிக்சி ஜாரில் அதையும் போட்டு நான் உங்களுக்கு அரைச்சிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். ஒரு 2 சுற்றினாலே போதும், நல்லா நம்மளுக்கு இதுவாகிடும். திரும்ப அதை எடுத்துகிட்டு நம்ம கலரி விட்டுட்டு திரும்ப அரைச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், திரும்ப நான் எடுத்து விட்டுட்டு கலரிட்டு கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்கனால திரும்ப ஒரே ஒரு திருப்பியிருக்கேன். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு சூப்பரான பாதாம் மில்க் பவுட்ரு வீட்லேயே ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நான் உங்களுக்கு கம்மியான குவான்டிட்டியில் செஞ்சு காமிச்சிருக்கேன். உங்களுக்கு இதெல்லாம் அதிகமாக வேணால் அதையே டபுள் பண்ணிக்கோங்க. சூப்பரான பாதாம் மில்க் பவுடர் நம்ம வீட்லேயே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ பால் கொதி வரட்டும். இந்த பவுடரை மிக்ஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்றது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், பால் பொங்கி வருது. அதே ஸ்லிம்மில் ஒரு 5 மினிட்ஸ் வைங்க. அந்த பால் நல்லா கொதிக்கிட்டோம். அந்த பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்கிடுங்க. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு பாதாம் மில்க் பவுடர் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ அதை தான் நம்ம அதில் போட்டு மிக்ஸ் பண்ணி குடிக்க போகிறோம். கடையிலலாம் நீங்கள் வாங்குறது எப்படி செய்கிறாங்கன்றதே தெரியாது. இது வீட்லேயே செய்கிறதுனால பசங்களுக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும். பாருங்கள், பாதாம் மில்க் பவுடர். இப்போ பாருங்கள், அந்த பாதாம் மில்க் பவுடரை நம்ம இப்போது பாலில் ஆட் பண்ணிக்கலாம். கொதித்து நல்லா பாலில் இப்போ நம்ம 2 ஸ்பூன் அளவுக்கு பாதாம் மில்க் பவுடர் நான் சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நான் ஏற்கனவே கல்கண்டு சேர்த்துருக்கனால சர்க்கரை இருக்கும். உங்களுக்கு தேவைன்னா ஒரு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க, உங்களுக்கு தேவையான அளவுக்கு. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு சூப்பரான பாதாம் பால் ரெடி ஆகிடுச்சு. அது கூடவே முந்திரி பாதாம் நான் போட்டு மேலே குங்குமப்பூ போட்டிருக்கேன். சூப்பரான பாதாம் மில்க் ட்ரிங்க் நம்ம வீட்டிலே ரெடி ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட், இதே மாதிரி புது வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் லைக் பட்டனை தட்டி